ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக அந்த டிசம்பர் 11 அன்னைக்கு ஹியரிங் நடந்துச்சு. ஹியரிங்குன்னு சொல்ல முடியாது அதை. ஸோ ஹியரிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து கோர்ட்டில் நடந்துச்சு. நானும் லைவாக பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இந்த கேஸை வந்துட்டு. அது என்னைக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்ருக்கு, மொத்தத்துக்கு இந்த கேஸில் வந்து என்ன சினாரியோ போயிட்டுருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ண ஏதாவது விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் இந்தியாவில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். வேறு எதுவுமே இப்போதைக்கு லீகல் கிடையாது. ஸோ ட்ரேடிங் மட்டும்தான் இப்போதைக்கு லீகல். நம்ம கேமிங், பெட்டிங் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. கேமிங்க்கு கேஸ் போயிட்டுருக்கு, பார்ப்போம். அதையுமே தள்ளி போட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லைனா வந்து நாலேஜ் இல்லை, எதுவுமே தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லாஸுமே வரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் தவிர்த்து தேர்ட் பார்ட்டியாக இந்த கவர்மெண்ட் இருந்தோ இல்லை எந்த விதமான அவுட் சைட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஸோ இது உங்களோடையே முடிஞ்சிடும். அதாவது உங்களுக்கு தெரியும், நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது அது. மற்றபடி வேறு ஒருத்தர் மூலயமாவோ இல்லை கவர்மெண்ட் மூலயமாவோ எந்த பிரச்சனையும் எப்போயுமே வராது ட்ரேடிங்க்கு. ஏன்னா வந்து இந்தியா கண்ட்ரியே வந்து இந்த ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குமே தெரியும், பல வருஷமாக ட்ரேடிங் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் நம்ம யூசர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணி நம்ம ட்ரேட் கொடுக்குறோமோ இல்லையா, அவங்களாம் டெய்லி ஓன் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டு இப்போ ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்ம டெலகிராமில் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இதை பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுத்தடுத்து இழுத்து போட்டே தான் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ ஹியரிங் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோட மெயின் பாயிண்ட்டே அதுதான். ஸோ இந்த கேமிங் ஆக்டோட நெக்ஸ்ட்டு கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டே குறிப்பிடாமல் ஜனவரிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. மேபி ஒரு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலாம். அப்படி இல்லைனா எகெயின் மறுபடியும் தள்ளி போட்டு செகண்ட் வீக், தேர்ட் வீக்குன்னு போகலாம். கிட்டத்தட்ட இப்போவே டிசம்பர் 10 தான் ஆகுது. ஜனவரி வர்றதுக்கே இன்னும் 20 நாள் இருக்குது. இன்கேஸ் ஜனவரி செகண்ட் வீக் லாஸ்ட் வீக்குன்னு போட்டாங்க அப்படின்னா இன்னும் அதுக்கே இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. எப்படினாலும் கிட்டத்தட்ட இன்னொரு மாதத்தை தள்ளி போட்டாங்க. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி லைவில் நான் பார்த்ததில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேமிங் சைட்லேருந்து 2 லாயர்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க, கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. கர்நாடகாவும் தமிழ்நாடும் இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே ஒன்றா பார்த்து இந்த நாங்கள் போட்டிருக்க எல்லாத்தையுமே ஒரே கன்சிடராக பண்ணி ஒரு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் வேகமாக பண்ண பாருங்கள். இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஷட் டவுனில் இருக்குது. நிறையா பேருக்கு வந்து வேலை போச்சுன்னே ஒரு 2 டைம் மென்ஷன் பண்ணாங்க. அதேமாதிரி ஒரு டைம் இந்த கேம் ஆஃப் ஸ்கில்லு தான் இது. ஸோ இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லு, பெட்டிங்கோ கேம்லிங் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது கேம் ஆஃப் ஸ்கில்லுன்றது ஆல்ரெடி ஹை கோர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து இதை கன்சிடர் பண்ணி ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து நெக்ஸ்ட் ஹியரிங்கை கொஞ்சம் வேகமாக போடுங்கன்ற ஒரு கேட்குறது தான் வந்து ரிக்வஸ்ட்டு தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ லைவில் வந்து அதான் நடந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி ஜனவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜனவரிக்கும் தள்ளி போட்டாங்க. ஜனவரியில் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசியாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியரிங் எப்போ நடந்துச்சுன்னு அப்படின்னா இந்த நவம்பர் 4ஆம் தேதி தான் 2 பக்கமான வாதத்தையும் கேட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ஹியரிங்ன்றது போச்சு. அது அன்றைக்கி தான் அந்த ஃபுல் ஹியரிங் நடந்துச்சு. நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒரு ஹியரிங் தள்ளி வச்சுருந்தாங்கல்ல, அன்றைக்கி ஹியரிங் நடக்கவே கிடையாது. அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபைலை இந்த ஃபுல் ரிப்ளை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 4ன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கும் பெருசாக எந்த இதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 11 இன்றைக்கான ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி ஹியரிங்னு சொன்னாங்க. இன்றைக்குமே வந்து கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டி அந்த கேஸை கொடுங்க, இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற கேமிங் லாயர்ஸ் வந்து அப்படி கேட்குறது மட்டும்தான் நடந்துச்சே தவிர்த்து வேறு எதுவும் நடக்கலை. அதேமாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2026க்கு தள்ளிட்டாங்க. ஆக்சுவலாக 2025லேருந்து 2026க்கு இந்த கேஸ் தள்ளி போட்டாங்க ஜனவரியில். நான் சொன்ன மாதிரி ஜனவரி ஃபஸ்ட் வீக்காக இருந்தால் ஒரு 10-20 நாள் ஆகும். அப்படி இல்லைனா 40 நாள் ஆகிறதுக்கு கூட அது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேஸ்னால் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சன்ஸ், நம்மள மாதிரி கேம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கு மட்டுமே தான் பாதிப்பு தவிர்த்து வேறு எதுவுமே அவங்க பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இப்போது இதை ஐசிசியோட இது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்குமே இந்த கேமிங் ஆக்ட் தான் காரணம் சில பேர் சொல்கிறாங்க மேபி. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் புதிதான விஷயத்தை நிறைய கற்றுக்க முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இந்த கேஸை வந்து தள்ளி போட்டே போகிறாங்க கோர்ட்டில். ஸோ
ஸோ எப்போ வந்து நமக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றதே நமக்கு தெரியலை. மேபி இது ஜனவரின்றாங்க. ஜனவரியிலையுமே இதே மாதிரி நெக்ஸ்ட் டேட் கேட்குற நிலமை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த மந்த்லி ஒன்ஸ் மாதிரி தள்ளி போட்டே தான் போகிறாங்களே தவிர்த்து ஒரு டிசிஷன்றது இதில் வரமாட்டேங்குது. ட்ரீம் லோனும் வேறு ஏதோ ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி ஹைப் ஏற்றி விட்டு அது இப்போது அவ்வளோவா நல்லா இல்லை. அது வந்து பெருசாக நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ட்ரீம் லோனுக்கு தான் அந்த மணி காயின் வந்து பை பண்ணுறதுனால யூஸு. மேபி அதையுமே நிறைய பேர் அதை வாங்கி அந்த ரீல்ஸ்க்கெலாம் வந்து சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் பார்த்தேன். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா ரீல்ஸு. ஸோ அதில் வந்து அந்த காயின் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதை அதுக்கு நம்ம பை பண்ணணும். நம்மளுடைய மணி கொடுத்து அந்த காயினை பை பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதையுமே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த யூஸுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜாயின் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்போ லீகலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த ஃப்ரீயாக நம்ம வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணிக்கலாம். அதில் ப்ரைஸஸ் இருக்கும். பட் நம்ம என்ட்ரி எதுவுமே கொடுக்க டெபாசிட்ன்ற பேரில் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீயை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி, நானுமே சும்மா எப்போயாவது ஒரு ஃபன்னுக்காக நானும் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் ஜாயின் ஃபார் ஃப்ரீ. மற்றபடி என்னுடைய ஏர்னிங்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ட்ரேடிங் நானும் நம்ம யூஸஸோடு சேர்ந்து லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெலகிராம் ஐடியுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டெலகிராமில் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய இது போய்கிட்டுருக்கு. பார்க்கலாம் ரிசல்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் இதையே வந்து பார்த்துட்டு இந்த நியூஸ் கிடைக்குமான்றது வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. நானுமே அப்படி தான் பண்ணுறேன். பட் நமக்கு டேஸ் வந்து இதனால் அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் போட்டிருக்காங்க. 20 நாள் 40 நாள் கிட்ட வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த 40 நாள் இருக்கக்கூடிய டைமை வந்து அடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதிலேருந்து மூவ் ஆன் ஆகணும். இது வரும், இதை வராது, அது நமக்கு சொல்ல முடியாது. அது கோர்ட் கையில் தான் இருக்குது. ஆனால் வரதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அது கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். அது எப்போ வரும்ன்றது தெரியல. நாளையும் தள்ளி போட்டுகிட்டே தான் போகிறாங்க. இதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். எப்போ வேணால் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து கொடுக்கலாம். தள்ளி போட்டே கூட போகலாம். அது எப்போ வேணால் இருக்கும், நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3075 தான் வந்து இதுக்கு ஃபைனல் டிசிஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் புரியுது. ஸோ இதுக்காக இந்த வெயிட் பண்ணக்கூடிய 40 நாள் நம்ம யூஸ்ஃபுல்லாக அடுத்து மூவ் ஆன் ஆகி அடுத்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எது அந்த ஏர்ன் பண்ணலான்றது பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம யூசர்ஸுக்குமே அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ண பழகுங்க. ஸோ அது எதுனாலும் சரி, இருக்கக்கூடிய டைமை வந்து நெக்ஸ்ட்டு திங்ஸில் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணவும் கற்றுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் நீங்கள் ஃபேண்டசி வந்தாலும் இப்போ நீங்கள் கற்று வச்சுருக்க ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேண்டசி வந்தால் ஃபேண்டசிலையுமே ஏர்ன்ன்றது பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் ஸ்கில்லை கற்றுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.